எய்ம்ஸ் இல்லைனா எம்எம்சி. சரி, இந்த காலேஜ் தான் என்னோட ட்ரீம் காலேஜ், இங்கெல்லாம் வந்து போக முடியுமான்னு கேட்டீங்க. இன்னைக்கு செஷனே இதுதான், ரோட் மேப் டு த எய்ம்ஸ், அதுவும் நீட் ஆஸ்பிரண்ட் 2027. ஓகே, ஆஸ் யூஷுவல் சொல்றதா நான் உங்கள் பிரைட்டன் சார். இந்த ஃபாண்ட் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அதை சேர்த்துட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா, இஃப் யூ திங்க் யூ ஹாவ் அ பிளண்டி ஆஃப் டைம், வேக் அப், இட்ஸ் ஜூலை ரைட் நவ். என்ன சொல்ல வரேன்னா, டே எய்ம்ஸுக்காக நம்ம போகணும்னு நினைக்கிறீங்க, நேஷ்னல் ரேங்க்ல டாப் படிக்கணும், எய்ம்ஸ் டெல்லி போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஜிப்மர் நம்ம பாண்டிச்சேரியில் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நம்ம தமிழ்நாட்டிலே எம்எம்சி காலேஜ், ஸ்டான்லி காலேஜ் இந்த மாதிரி போகிறீங்கன்னா இப்போவே முடிச்சுக்கோங்க. சார் இப்போ தான் சார் ரீநீட்டே முடிஞ்சுது, இப்போ தான் நாங்கள் முடித்தோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு காம்படிட்டர் அதிகமாகிட்டே இருக்காங்க, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸுமே அதிகமாகிட்டே இருக்காங்க, எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறாங்க நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போத்துலேருந்தே ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்குன்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக அடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நீ எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறியோ அதான் அங்கே விஷயமே. எவ்வளோ ஒர்க்கை கரெக்டாக தெளிவாக பண்ணுறியோ அதான் இம்பார்ட்டண்டான விஷயம். இதில் நம்ம டார்கெட்டே என்னென்னா, நம்ம அடிக்கிறோம், நீட் அடிக்கிறோம், ஆல் இண்டியா ரேங்க்கில் போகிறோம், எய்ம்ஸ் இல்லைனா டாப் மெடிக்கல் காலேஜ் நம்ம போகணும். இதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டாகவும் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே இந்த ட்ரீம்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஒயிட் கோட் வியர் பண்ணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கும். அது ஒரு டாப் காலேஜஸில் படிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கேட்டால், நீ கிளினிக்லாம் வைக்கும்போது டாப் காலேஜஸாக இருந்தீங்கன்னா அதுவே உனக்கு ஒரு பிராண்டு. நீ பிராண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ அந்த காலேஜில் படித்த பிராண்ட் ஆகிட்ட. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, டாப் காலேஜஸில் படிக்கிறதுனால டைவர்சிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அங்கே இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே டாப்பர் பசங்களாக இருப்பாங்க. ஸோ ஸ்டடிலையும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸோனும் சரி, உனக்கு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கும். ஸோ எய்ம்ஸ் காலேஜ் அந்த கேட்டை தாண்டி போடுறது, அங்கே ஒரு ஒயிட் கோட் வியர் பண்ணுறது, அங்கே ஒரு பேஷண்ட்ஸை பார்க்குறது, இதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம இப்போவே இந்த வார்ன்னு சொல்ல முடியாது, இப்போவே இந்த ஒரு காம்படிஷன் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போவே இறங்கணும். இதுதான் எங்கள் விஷயம். ஆனால் அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இறங்கணும். எஸ், ஸ்டேட் போர்ட் மாணவர்கள் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும், இப்போ 11th படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா ஸ்கூல் டேர்ம் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு மோஸ்ட்டாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது எப்படி சார்னா, டெய்லியும் சாக்ரிஃபைஸே பண்ணிடாதீங்க. லைக் இந்த மாதிரி எம்சிக்யூ சால்விங்கை விட்டுட்டு போர்டு எக்ஸாம் பண்ணுறேன்னு சொல்லி எம்சிக்யூ சால்விங் பண்ணிகிட்டே இருங்க. ஈவன் மிட் டேர்ம் எக்ஸாமாக இருந்தாலும் எம்சிக்யூ சால்விங்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இவங்களுக்கு 11th இப்போ 11th ஸ்டேட் போர்ட் படித்தா ஒரு 60 to 65% அதுவே சிலபஸ் நீட்டாக கவர் பண்ணும். ஆனால் அப்படியே டிட்டோ காப்பியாக கவர் பண்ணது அந்த கான்செப்ட் தான் கவர் ஆகும். நீ என்சிஆர்டி திருப்பி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் பசங்களாம் இருந்தாங்கன்னா 90% பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்காம வெறும் இதையும் படிச்சுட்டு போர்டு எக்ஸாம் பார்த்துட்டு அதையும் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பரை திருப்பி பாருங்கள். அது கூடவே 11th ஸ்டாண்டர்ட்லேயே 12th ஸ்டாண்டர்ட்லேயே டிசம்பருக்குள்ளேயே 11th போர்ஷனை முடிக்க பாருங்க. ஏன்னா 11th மோஸ்ட்டாக வந்து லெத்தாஜிக்காக நினைப்பாங்க, அது ஒரு பெரிய இதுவாகவும் பார்க்க மாட்டாங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, நாங்களே ஆன்லைன் வச்சுருக்கோம், அதை நான் சொல்கிறேன். அது கூடவே நீங்கள் வந்து உங்கள் போர்டு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் அதுக்குன்னு ஃபுல் பேஸ்டாக பண்ணாமல் அந்த கான்செப்ட் எல்லாம் நீட்டுக்கு வருதோ அது ரிவிஷன் பண்ணாங்க. 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னு சொல்லி லெத்தாஜிக்காக இருந்துடாதீங்க. ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப இக்னோர் பண்ணுவீங்க. அவள் தான் நம்ம 10th முடிச்சிட்டோம், 11th இனிமேல் ஃபன்னு தான், ஜாலி தான் சொல்லி மைண்ட் செட்குள்ளே வருவீங்க. அதனால் அந்த மைண்ட் செட்குள்ளே வராது. சிபிஎஸ்சி போர்டு 11th 12th இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன், ஸ்டாப் அப்சர்விங் ஓவர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் ஃபார் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கப்பிங் பண்ணி ஒரு கான்செப்டை எழுதாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் நீட் டிமாண்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேயே கொஸ்டினை வந்து ஃபாஸ்ட்டாக எப்படி போடணும், சிம்பிள் கொஸ்டினாக இருந்தாலும் ஒரு பயாலஜியில் 5 செகண்டில் எப்படி போடணும், ஃபிசிக்ஸில் ஒரு 60 செகண்டில் எப்படி போடணும், கெமிஸ்ட்ரியில் ஒரு 30 40 செகண்ட்ஸில் எப்படி போடணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் கொஸ்டினாக இருந்தாலும் சரி. அப்புறமேட்டு 70% யுவர் ஃபோக்கஸ் ஸ்ட்ரிக்ட்லி டு த என்ன சொல்ல வரேன்னா, 11th நீங்கள் எம்சிக்யூஸை ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட்றது ஒரு ஸ்கில்லு, அது 11th பண்ண ட்ரை பண்ண உனக்கு அந்த மசில் மெமரி மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு 15 செகண்டில் பயாலஜி கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணும், அது 11th கொண்டு வாங்க. 11th சிலபஸையும் பாருங்கள், ஆனால் மோஸ்ட்டாக எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ்குள்ளே வாங்க. 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு டபுள் ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணுங்க. அது என்ன சார் டபுள் ப்ரிப்பரேஷன்? என்ன பண்ணுவானுங்கன்னா, போர்டுக்குன்னு தனியாக படிப்பானுங்க, நீட்டுக்குன்னு டேய் ரெண்டுமே ஒரே சிலபஸ்டா. என்ன ஃபிசிக்ஸாக இருந்தால் நியூமரிக்கல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 11th கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீ 11th சிபிஎஸ்சி படித்தா தானே வரப்போகுது, என்சிஆர்டியில் தானே கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் கான்செப்டை ரெண்டுத்துக்கும் சேர்த்து படிங்க.
போர்டு எக்ஸாம் வந்தால் டிஸ்கிரிப்ஷன், நீட்டுக்கு வந்தால் எம்சிக்யூ. ஸோ அந்த கான்செப்டை ரெண்டுக்கும் சேர்த்து படிங்க. டபுள் ப்ரிப்பரேஷனாக ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாவே கரெக்டான கைடன்ஸ் அண்ட் கரெக்டான ப்ரிப்பரேஷன் இருந்தால் நம்மளாலையும் அடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ட்ராப்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எய்ம்ஸ் நோக்கி போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்னா ஆல்ரெடி 12th முடித்தோடனே இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்றது உனக்கு மைண்டுக்கு செட் ஆகிருக்கும். ஆனால் அதுக்குன்னு திருப்பி அந்த தியரி லெக்சராக பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு வாட்டி பார்த்தா டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஒரு வாட்டி பார்த்தாலும் பக்கவாயிடு. அதை திருப்பி பார்க்கணும்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாது. சாப்டர் வைஸ் டெஸ்ட்டை ஸ்டார்டிங்கே ஆரம்பிச்சிடு. நான் அந்த சிலபஸை முடிச்சுட்டு தான் டெஸ்ட் பண்ணுவேன்னு வைக்காத. அப்போவே இப்போ நீ எப்படி பார்த்தாலும் 12th இப்போ நீ இந்த வாட்டி 12th முடிச்சிருந்தா 2 வாட்டி நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்ப. ஸோ இப்போ நீ ட்ராப்பர் ஆகிட்டனா ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே நீ டெஸ்ட் எழுத ஆரம்பி, ஃபுல் டெஸ்ட்டாகவே எழுத ஆரம்பி. டைம் மேனேஜ்மெண்ட் இது பண்ணு. அண்ட் ஃபைண்ட் அவுட் த கான்செப்ட் யூ காட் ராங். எந்த கான்செப்டில் வீக்காக இருக்கியோ அந்த கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த வாட்டி எக்ஸாமில் எங்கெல்லாம் மிஸ் பண்ணியோ அது 100 டாபிக் வந்தாலும் அந்த கான்செப்டை வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணு. அண்ட் லைக் நிறைய ஹார்ஸை வந்து தியரிக்காக ஸ்பெண்ட் பண்ணாத. தியரியை ஒரு வாட்டி பார்த்தோன்னா முடிச்சுட்டு திருப்பி அதை பார்க்கணும்னு சொல்லாது. ரிவிஷனாக தான் இருக்கும். அது ஷார்ட் கீ நோட்ஸில் ரிவிஷனாக தான் இருக்கும். அண்ட் ஹண்டிங் கொஸ்டின், அக்ரெசிவ் ஹண்டிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப தேடி அண்டர்ஸ்டாண்ட், லைக் ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ்லாம் அப்ரோச் பண்ணி போடப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 137 ரூல்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மேஜர் டாஸ்க் என்னன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் படிக்கிறது அதை புரிஞ்சு டெப்த்தாக அழகாக படிச்சுக்கும். செகண்ட் வந்து பார்த்தோன்னா அதோட ஷார்ட் நோட்ஸை ஃபஸ்ட் டைமே எழுதி வச்சிருப்பேன், அதை ஃபோக்கஸ் பண்ணி புல்லட் லைனில் படிக்க ஆரம்பி. தேர்ட் ரூல் என்னன்னா உனக்கு எக்ஸாம் எம்சிக்யூ நீ எந்த டாபிக் படிக்கிறியோ அதை கண்டிப்பாக ஒரு 2 எம்சிக்யூவில் அந்த லெசனில் வந்து ஒரு 100 கொஸ்டினாவது ஒரு வாட்டி போட்டுப்பார். ஜென்யூனாக அட்டென்ட் பண்ணிப்பார். கண்டிப்பாக இதுலேயே நம்மளால் அடிக்க முடியும். ஓகே பசங்களா, இதுக்காக தான் இந்த வருஷம் நாங்கள் யக்கி நீட் தமிழ் 2027 தமிழ் ட்ராப்பர்ஸ் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி இவங்க வந்து இந்த பேட்சை நீங்கள் அஃபோர்ட் பண்ணலாம். ஓகே, 7th ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1499 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ கரண்ட்லி ஆஃபரில் டாக் 500 போட்டிங்கன்னா உங்களுக்கு 999 கிடைக்கும். இன்ஃபினிட்டி பேட்சாக இருந்தால் 2499 2499 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணுறோம். நம்ம 1000 ரூபாய்க்கு படித்து நெக்ஸ்ட் இயர் நம்ம டாக்டராக வரும். அதுவும் எய்ம்ஸில் டாப் காலேஜ் அடிக்கிறோம். ஓகே, இதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கோம், உங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.